ஆமா ராஜகுமாரா, என் மன்மதா, என் உள்ள கவர்ந்த கல்வனே, அத்தால் இந்த நல்ல நேரத்துல நம்ம ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறோம். இருக்க நேரத்தில் முகமாத வாடி வைக்கிற காரணம் ஏன் சொல்ல இருக்கீங்க? பேரழகி, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? நாம் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்க நேரத்துல அன்று அழைத்த செந்தாமரை போன்ற உன்னுடைய முகமாகப்பட்டது இன்று தினத்தன்று வாடி வதங்கி இருக்க காரணம் என்னவென்று கேட்கிறாய். ஆமா, என்ன தெரியுமா? என்ன? பேரழகி, அன்று அரண்மனையிலே எனக்கு பெருத்த அவமானம் நேர்ந்து விட்டது. அத்தா, என்ன சொல்றீங்க? உனக்கு அரவணைக்கு வெட்கம், வேதனை, அவமானமா? யாரால் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன் இருக்கிறார் தமிழ்ச்செல்வன். அவன் என்ன உங்களுக்கு சொன்னா? என்ன வார்த்தை உரைத்தான் தெரியுமா? என்ன? அவன் காலால் வேலை நான் கரத்தால் செய்யக்கூடியவன், பாவி, இட்ட கால் செருப்புக்கு சமம் என்று கூறிவிட்டான். ஐயோ 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 ஐயோ! அத்தா, உங்களை பார்த்து இந்நாட்டு இளவரசன் அந்த தமிழ்ச்செல்வன் இந்த மாதர் சபையிலே தர குறிப்பு அது என்ன சொல்லுது? இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்னதை செய்யணும்? பேரழகி, அது பத்தி கிடையாது. இந்நாட்டு இளவரசி இருக்கிறாளே தமிழரசி, அவள் என்ன உரைத்தால் தெரியுமா? அவன் என்ன சொன்னா? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், அதை நெற்றில திலகமாக வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அதை வாயற்படிக்கு வெளியே விடணும். அப்படி செருப்புக்கு சமம் என்று கூறிவிட்டால் அந்த தடி சிறுக்கி திமிரு கொடுத்த மூதேவி சொன்னா, அண்ணனுக்கு தங்கச்சிக்கு இன்று முதல் என்னவென்று பாடத்தை நான் கத்து தரேன். என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லுங்க. கிட்ட அருகாமையில் தான் இந்த வேலையா அத்தான்? இந்த வேலை எனக்கு கைவந்த கலையத்தான், கைவந்த கலை. இந்த பேரழகி எது நினைக்க மாட்டாள், விழித்து விட்டால் அடையாம சாதிக்காம விடவே மாட்டாள். இந்த வேலை கச்சமா பார்த்து. அப்படியா பேரழகி? அது மட்டும் கிடையாது. வருகிற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை என்று அந்த இளவரசருக்கு மணிமுடி சூட்டு விழா. அந்த மணிமுடி சூட்டு விழாவிலே நாம் இருவரும் கலந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? இப்போது நாம் இருவரும் எப்படி இருக்கோம்? இருவரும் இப்போது காதலர்கள். நாம் இருவரும் இப்போது காதலரா இருக்கோம். இருந்தாலும் அந்த மன்னருடைய சபையிலே நாம் இருவரும் அண்ணன் தங்கச்சியாக செல்ல வேண்டும். அத்தா, சரியான திட்டத்தை தீட்டி விட்டாய். அத்தா, இந்த நாட்டை நாம் இருவரும் கைப்பற்றி விட்டார். இது சரியான திட்டம், சரியான சமயம். அத்தா, நீங்க போயிட்டு வாங்க. போக போக என் வேலை என்ன பண்றது நாங்க பார்க்கத்தான் போறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆகட்டும்.